குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, First Floor, 14th Main, 5th Sector, HSR Layout, பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். எனது எனது பிள்ளைகளும் இந்த உலக மக்கள் என்னுடன் கலந்து எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா உணவும் பெற்று போகணும்னு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். சமாதானமான அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்கணும். இந்த வாழ்க்கைக்கு சில டிப்ஸ். ஒரு சமாதானம் வேணும் வாழ்க்கையில. சமாதானம் யாருக்கிட்டையும் இருக்கிறது இல்லை இந்த காலகட்டத்தில். அப்படி இருந்திருந்தால் ஆஹா ஓகன் வாழ்ந்தவர்களா ஒண்ணுமில்லாம போயிருக்காங்க இல்ல. சமீபத்துல சில ஹிஸ்டரி பயோபிக்னு சொல்றாங்க. அந்த இதெல்லாம் கேள்விதான் பட்டேன். எனக்கு பார்க்கலாம் டைம் இல்லை. அது கேள்விப்பட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் வருத்தம் கூட அடைஞ்சேன். ஏன்னா ஒரு திறமை உள்ளவர்கள், ஒரு நல்லா வாழ்றவங்க அது கடைசி காலம் வரைக்கும் அதை தாக்கு பிடிச்சு நல்ல விதமான மரணத்தை தழுவணுங்கிறது தான் நம்முடைய எய்மா இருக்கணும். கண்டுக்கலாம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. பிறந்தவை எல்லா மனிதனும் இறக்க போகிறவங்க மறக்கக்கூடாது. அது பெரிய உண்மை. தர்மர் சொன்ன உண்மை. மனிதர்களால் இது நிஜமான உண்மை. ஆனா யாரும் உணராத உண்மை எதுன்னு கேட்டா அது சொன்னார் தர்மர் இல்லையா. அந்த இதுல என்னன்னா ஒரு மனிதன் இறக்க போறாங்கிறது உண்மை. ஆனா பாருங்க யாருமே தன்னுடைய இறப்பத்தை நினைக்கதே இல்லை. அது நினைத்தே ஆக வேண்டும். அப்ப நீ உங்களுக்கு பவர் வேணும், பணம் வேணும், எல்லாம் வேணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் ஹேவ் த டெண்டன்சி தட் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடியணும்னு அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வேணும்னு அம்மா கேட்டுக்கிறேன். நிறைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுட்டு தீர்மானமே இல்லாத வாழ்க்கையை வாழ்றது எவ்வளவு தவறு தெரியுமா. ஆனா மாறிங்க வாழ்க்கையை வாழுங்க. எப்ப பார்த்தாலும் போட்டி, பொறாம, கோபம், தாபம், வெறுப்பு இப்படியே வாழ்ந்து அது மட்டும் இல்லை தான் அப்படிங்கிறது ஈகோ இருக்கே. அத நிறைய பேர் பார்த்துட்டு அந்த நிறைய பேர் நல்லா வாழ்ந்து நான் பார்க்கல. அதாங்க வேடி. கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும் கண்ணுங்களா. நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய டைவர்ஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே திஸ். ஏன்னா என்கிட்ட கேஸ் சொல்றீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன அதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்கன்னா என்கிட்ட கேட்க முடியாது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன். புரிஞ்சுதா. நான் கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ண. இனி அதுவும் இல்லாம என்ன அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நான் பேச போறேன். வாட் இஸ் தி ரீசன் அப்படிங்கறத பேச போறேன். அப்ப காலகட்டங்கள் மாறுது, நம்முடைய வாழ்க்கை விகிதங்கள் மாறுது. அப்ப சமாதானங்கள் கிடையாது, சந்தோஷம். ஒருத்த சமாதானமே படிக்க மாட்டாங்க. நீ பெருசா நான் பெருசா, நீ சம்பாதிக்க நான் சம்பாதிக்க. வாட் ஐ ஃபீல் நவ் ஐ வில் லீட் தட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நான் என்ன நினைக்கிறோம் அது நடத்திட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். சோவாட் அப்படிங்கிற லெவல் ஆயிப்போச்சு. சோவாட் எங்க வரணும்னா பிரச்சனைகளை வரக்க மாட்டேதான் சோவாட் சொல்லணும். அதை விட்டு எல்லாத்தையும் சோவாட் சொன்னோம்னா அசிங்கமா இருக்கும் வாழ்க்கை இல்ல. பார்ப்போம். இப்ப நான் என்ன எடுத்தா அதனாலதான் இதை நான் சொல்ல வரேன். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா உங்க முடிவு நல்லா இருக்கணும் எல்லாருக்கும். இது சத்தியமான உண்மை. இதுக்கெல்லாம் தான் நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டு வரேன்.
உங்களை பவர் பண்ணிக்கோங்க. கடைசி காலத்துல கஷ்டப்படக்கூடாது. அம்மாடி சரி இதை கேட்டேன்னு அசந்து போயிட்டோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப தேவையான ஒண்ணு கண்ணுங்களா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன இல்ல நம்ம கல்ப கோடி காலம் வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பத்துல நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், என்ன படம் பண்ண போறோம், என்னன்னு என்ஜாய் பண்ண போறோம், அந்த என்ஜாய்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறப்ப கொஞ்சம் யோசிங்க. அது நியாயமானதாகவும் தர்மமானதாகவும் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். புரிஞ்சுக்கணுங்களா. நான் ஒவ்வொரு தடவை சில விஷயங்களை சொல்ல நான் கடமைப்படுறேன், அதுக்காக சொல்றேன். சரி, இப்ப இந்த சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பாஸ் ஃப்ளவர் இது முக்கியமானது, செரி பிளம், இம்பேஷன்ட், ஸ்வீட் செஸ்னட், இந்த 3 போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். அதுவும் நான் இப்ப வச்சுக்கிறது எப்படின்னா வெரி பவர்ஃபுல். 2 பெல்லட் சும்மா வாயில போட்டா போதும். 2 தூண்டு போட்டுக்கிட்டீங்கன்னாலே போதும். யூ வில் கெட் எவ்ரிதிங். சரி, அடுத்தது என்ன, நம்ம ஏஞ்சல் பார்ப்போம். ஏஞ்சல் யாரு அப்படின்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல். நீங்க எல்லா ஆர்கேஞ்சல்ஸை பத்தி படிக்க போறீங்க. நான் சில வருஷங்களா பேசியிருக்கேன், சில பேரை காட்டி சொல்லிக் கொடுக்குறேன். ஆர்கேஞ்சல் மைக்கேல்லாம் சூப்பர் அப்படி சுவாரிச்சுவார். நீங்க ஆர்கேஞ்சல் மைக்கேல், செயின்ட் மைக்கேல் அப்படின்னு சொல்லி கட் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வேண்டாத எண்ணங்கள்லாம் போயிடும். புரிஞ்சுதா? அவருக்கு நம்பர் வந்து 613 613 அவருடைய நம்பர். சரி, அப்ப இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த கர்ணா அப்படி எனர்ஜி நெஸ்ட் அவைலபிள் நினைக்கிறேன். வேற எங்கேயாவது கிடைச்சா வாங்கிக்கோங்க. இது எனர்ஜி நெஸ்ட்ல வந்து பக்காவா இது ரொம்ப வருஷமா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 4 கார்டு இருக்கும். இப்போ 5000 இயர்ஸ் பேக் இது வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணாங்க மக்கள். இதோடைய உண்மையான யூசேஜ் என்ன நமக்கு இன்னும் படப்படலை, தேடிட்டே இருக்கும். இந்த அந்த கர்ணாவை நம்ம பெட்டுக்கு அடியில வச்சிடணும். நமக்கு வியாதிகள்லாம் வந்து நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதுக்கு பெட்டுக்கு அடியில அந்த கர்ணா வச்சிடணும். வச்சுட்டாலே நம்ம மனசு உடம்பு நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அடுத்தது முத்திரை. முத்திரைன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பாருங்க, இந்த கைய இந்த 2 விரலை சேர்த்துக்கணும், அப்புறம் இந்த 2 விரலை சேர்க்கணும், இந்த பெருவிரல தனியா இருக்கணும். இது இடது கை இப்படி இருக்கணும், வலது கையை இப்படி சைட்ல வச்சுக்கணும். இந்த 2 விரலை சேர்க்கணும், இந்த 2 விரலை சேர்க்கணும், இந்த பெருவிரல இதோட சேர்த்துடணும். இது இப்படி, இது எப்படி, புரிஞ்சிச்சுதா? இந்த இப்படி 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 இதான் புரிஞ்சுதா? இந்த மாதிரி வந்து முத்திரையா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. நமோ பூதாய நந்தாய நாகஸ்வாஹா, நமோ பூதாய நந்தாய நாகஸ்வாஹா, நமோ பூதாய நந்தாய நாகஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொன்னா போதும். சரி, இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திங்கட்கிழமை வர்றப்ப கொஞ்சம் திங்கட்கிழமைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஜோதிடத்துல. சர்க்கரை அரிசி நீங்க தானம் செய்யணும். யாருக்கு தானம் பண்ணலாம். அரை ஒரு டம்ளர் அரிசியோ ஒரு அரை டம்ளர் சர்க்கரையும் கொடுக்கறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அப்புறம் சில்வர் டம்ளர்ல தண்ணி குடிக்கணும், அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எவர் சில்வர் இல்ல, வெள்ளி. கிடைக்காதவங்க காப்பர் டம்ளர்ல குடிங்க. புரிஞ்சுதா? பால் தானம் பண்ணுங்க. அது யாரு வேணுமாலும் பண்ணலாம். பால் தானம் பண்ணுங்க. அப்புறம் முடிஞ்சவங்க சில்வர்ல ஒரு காயின் வாங்கி யாருக்காவது கோயில கொண்டு போய் திடீர்னு பார்த்து ஒரு ஆள் கொடுக்கணும். கொஞ்சம் ஏழ்மைப்பட்டவங்களா கொடுங்க, சந்தோஷமா விட்டுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கிடைக்குங்கிற மறந்தாயிருக்கணுங்களா. நான் இப்ப பேசுறது எல்லாமே உங்களுக்கு பவர்ஸ் வேணும். யூ நீட் பவர் டு லிவ் அ வெரி குட் லைஃப் ஆர் டு லீவ் திஸ் லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தா படுக்க நான் பேசுறேன். புரிஞ்சாக்குறீங்களா? ஐ வாண்ட் யூ டு ஹாவ் சோ மச் ஆஃப் பவர்ஸ். நல்லா நீ ஆரோக்கியமா நீடூரி வரணும் அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.